வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். உங்க ஜெனரேஷன் உங்கள ஷேப் பண்ற மாதிரி, மத்த எந்த ஜெனரேஷனும் ஷேப் பண்ணாது. இது ஒரிஜினலா உங்களுக்கு புரியாது. போக, போக, போக உங்களுக்கு புரியும். உங்க ஜெனரேஷனோட வியூ பாயிண்ட்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா உங்க ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் ஆயிடும். அந்த ஆப்ஷன்ஸ் லிமிட் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லைஃப்ல நீங்க ஃப்ரீயா திங்க் பண்ணி, நீங்க எந்த லெவலுக்கு போணுமோ, அந்த லெவலுக்கு நீங்க போய் சேர மாட்டீங்க. அதனால நீங்க எப்போதும் உங்க ஜெனரேஷனோட கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து பார்க்கணும். திரும்பி இப்ப வெளில வர பார்க்கணும். நீங்க கம்ப்ளீட்டா இண்டிவிஜுவலா இருக்கணும். நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கணும். அண்ட் உங்க ஃப்யூச்சர நீங்க டிசைட் பண்ணணும். இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த ஓவரியில பிறக்குறீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஃபெட் சொன்ன மாரி ஓவேரியன் லாட்டரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஓவேரியன் லாட்டரி இனிஷியலா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் குடுக்கும். பட் தட் அட்வான்டேஜ் ஒரு சின்ன அட்வான்டேஜா இருக்கும். அந்த அட்வான்டேஜ நீங்க எப்படி மேக்ஸிமைஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து இருக்கு. பஃபெட்டுக்கு ஒண்ணும் எக்ஸ்ட்ரார்டினரி அட்வான்டேஜ்லாம் கிடையாது. அவங்க தாத்தா ஒரு பெரிய பலசர கடை வச்சிருந்தாரு. பெரிய கிராசரி ஸ்டோர். அவங்க அப்பா தனியா ஒரு ஸ்டாக் புரோக்கர் வச்சிருந்தாரு. அது ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல் புரோக்கர் பிசினஸ். அவங்க அப்பா வெரி அன்சக்சஸ்ஃபுல் ஸ்டாக் புரோக்கர். ஆனா, ஒரு ஹைலி கன்சர்வேட்டிவ் வியூ பாயிண்ட் எடுத்து பார்லிமென்ட்க்கு போயிட்டாரு. ஃபிஸ்கலி வெரி கன்சர்வேட்டிவ் ரிப்பப்ளிக்கன் பார்லிமென்ட்க்கு போயிட்டாரு. ஒமாஹாங்கிற ஊர்ல அவர் ஒரு பெரிய மனுஷன். அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. தாத்தா பெரிய ஆளு, அங்கிள் பெரிய ஆளு. ஆனா இவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, பணம் பெருசா சம்பாதிக்கல. ஆனா எலெக்ட் ஆகி காங்கிரஸ்மேனா போயிட்டாரு. அந்த சின்ன வயசுலயே அவனுக்கு ஒரு கிளியரான 2 சிஸ்டரோட பொறந்ததுல கிளியரா அவனுக்கு ஒரு ஐடியா இருந்தது. வாழ்க்கையில என்ன செய்யணும்? லைப்ரரியில உட்காந்து நெறைய புஸ்தகம் படிக்கிறது. அண்ட் அவங்க அம்மா ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் சேலஞ்ச்டு. அது வாழ்க்கையில பின்னாடி ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. பஃபெட் அவங்க அப்பாவ பேசுற மாதிரி, அவங்க அம்மாவ பேசி ரொம்ப இடத்துல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால ரொம்ப வீட்டு பக்கமே போமாட்டான். அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஆஃப் நம்பர்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. அதாவது ஒரு கார் எவ்வளோ போறது, ஒரு அமெரிக்கால எவ்வளோ ஒரு சிட்டில எவ்வளோ பாப்புலேஷன், இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த எண்ணி எண்ணி பார்த்துட்டே இருப்பான். சின்ன வயசுலேருந்தே அவங்க தாத்தா கடையிலேருந்து 4 கோகோ கோலா வாங்கி ஒன்னொன்னா தனியா வித்து காசு சம்பாதிக்கிறது, பின்பால் மிஷின் பண்றது, கால்ஃப் கோர்ஸ்லேருந்து தொலைஞ்சு போன பால தேடி எடுக்கிறது. இது மாரி சின்ன 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 விஷயங்கள்லாம் பணத்த சேர்த்துட்டே கடைசியில நியூஸ் பேப்பர் போடுறது, அந்த பணத்த சேர்த்து வைக்கிறது. ஒரு 18 வயசுக்குள்ள அவங்க சொந்த ஊர்ல ஒரு பெரிய ஃபார்மே வாங்கிட்டான். அந்த ஃபார்ம்ல வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 16, 17 வயசுலேருந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறான். இவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா பண்ணதுன்னா என்னன்னா, அவனுக்கு ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ். அவனுக்கு முன்னாடி ஜெனரேஷன் தான் கிரேட் டிப்ரஷன்ல இருந்த ஜெனரேஷன். அதாவது 1932ல அவன் பிறந்தபோது கிரேட் டிப்ரஷனு. அவனுக்கு ஒரு 12 வயசு ஆறதுக்குள்ள அந்த டிப்ரஷன் முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு வார் 2 அமெரிக்காவ கிரேட் டிப்ரஷன்லேருந்து வெளில எடுத்துருச்சு. அவனோட ஜெனரேஷன்ல யாருமே காசு செலவு பண்ண மாட்டாங்க. அந்த 1932 டூ 1940ல 29 டூ 40ல பணத்துக்காக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பணக்காரன்லாம் பிச்சைக்காரனான டைம் அது. அந்த கிரேட் டிப்ரஷன்லேருந்து வெளில வரதுக்கு எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டது. பஃபெட் குடும்பம் ஒன்றும் தனியா எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அவன் மற்றவங்களோட ஸ்லைட்லி பெட்டரா இருந்ததுனால, அந்த வீட்ல பணம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, பணத்தினால என்னலாம் சண்டை வருங்கிறத அவன் தெளிவா உள்வாங்கிட்டான். அது மாரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தான். அதுலேருந்து அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பணத்த பண்ண ஆரம்பிச்சான். அதுல அவன் சோஷியலா ஆக்வர்டா இருக்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. அதனால ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள்னு ஒரு கோர்ஸே அட்டெண்ட் பண்ணி, அதுலேருந்து தான் அது ஆக்சுவலா அவன் ஒய்ஃப் சூசி தாமஸ புடிக்கிறதுக்காக அவன் பண்ண வேலை. சூசிய புடிச்சானோ இல்லையோ, சூசி அப்பாக்கு இவன பத்தி ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. அவர் புஷ் பண்ணி இந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு புஷ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அவனோட ஜெனரேஷன்ல டிப்ரஷன பார்த்த ஜெனரேஷன். அந்த டிப்ரஷன பார்த்து அதோட இம்பேக்ட்ல சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்தவன். அந்த அந்த ஜெனரேஷன்ல பணங்கிறது எவ்வளோ முக்கியம், கடன் வாங்கினா எப்படி மாட்டிப்போம், பணம் இல்லைன்னா பெரிய பெரிய ஃபேமிலிலாம் எப்படி கவுருங்கிறத பார்த்து அவன் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் ஆகிட்டான்.
அவன் சொன்ன மாதிரி அமெரிக்காலேயே வேற ஏதாவது டைம்ல பிறந்திருந்தான்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருப்பானான்னு அவனுக்கு தெரியாது. இது ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸாம்பிளில் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இன்னொரு ஆளை நான் ரெஃபர் பண்ணுறது ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலியில் பிறந்தாலும் ஒரு புரோக்கன் ஹவுஸில் பிறந்தான். அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற தகராறுல பெரிய சண்டை தான். அதனால அவங்க அப்பா வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா வேற யாரையோ கல்யாணம் 2 பேருக்கும் 2வது மேரேஜ்லேருந்து குழந்தைங்க. இவனையும் இவன் தம்பியும் வளர்த்தது அவங்க பாட்டி. அங்கே வீடை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். டாடா பேலஸ் அப்படின்னு ஒரு பெரிய வீடு. பேலஸ் பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 50 வீடும் 50 பேர் சர்வன்ட்ஸும் 50 ரூம் இருக்கிற வீட்டில் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் யாருமே ஃப்ரெண்டு இல்லாமல் வளர்ந்து நாய்கள் தான் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கு. அமெரிக்காவுக்கு போகிறான். அமெரிக்காலேயும் ரொம்ப ஆக்வர்டாக கட்டப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணாமல் திரும்பி வரான். அவங்க பாட்டிக்காக திரும்பி வரான். திரும்பி அவுட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் டியூட்டி டாட்டாஸில் சேர்றான். டாட்டாஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஜேஆர்டி டாட்டா ஷேடோலேயே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளில வர சமயத்தில் மன்மோகன் சிங் டைமில் அவன் பிரசிடெண்ட்டாக டாட்டாவோட சேர்மன் ஆப்பான். மன்மோகன் சிங் வந்து இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றுறான். இவனுக்கு 56 வயசில் டாட்டாஸோட தலையெழுத்தை மாற்ற வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு 50 வயசு வரைக்கும் அவன் கற்றுண்ட பாடம், அவனோட இன்ஃப்ளூவன்ஸு, அமெரிக்காவில் அவன் ஒர்க் பண்ணது எல்லாம் சேர்த்து அவனை கம்ப்ளீட்லி ஒரு வேர்ல்டு வியூவை காட்டுற சேர்மனாக அந்த வயசில் ஆக்கிச்சு. அவனோட இம்ப்ரிண்ட்டை கம்ப்ளீட்டாக அவனால் விட முடிஞ்சுது. அவர் இருந்தபோது இருந்த கம்பெனிக்கும் அவர் இறந்த போது இருந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய சின்ன சின்ன கம்பெனியை பெருசாக குளோபல் ஜெயிண்ட்டாக மாற்றினாங்க. அது மாதிரி இது 2 கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்னா, உங்கள் ஜெனரேஷன் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரத்தன் டாட்டாவில் பிறந்த ஜெனரேஷனில் இருந்தவன் தான் பாம்பே கிளப்புன்னு ஃபார்ம் பண்ணி ரிஃபார்மே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிளப். ரிஃபார்ம் இனோவேட்டபிள் வந்து தான் ஆனோம். ரிஃபார்ம் வரும். ரிஃபார்ம்னால பல கம்பெனி அழிஞ்சிரும். ஆனால் நம்ம அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து ப்ளூ பிரிண்ட் அந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பினவன் ரத்தன் டாட்டா. பிர்லா மற்ற எல்லா ரிஃபார்ம்னால பல குரூப் கம்பெனிகள் காணாமல் போயிடுச்சு. பிர்லா கூட அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு நாளைக்கு டாட்டா பிர்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி டாட்டா பிர்லா சொல்ல முடியாது. பிர்லாவை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு அல்ட்ராடெக் கம்பெனி ஒன்று எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் டாட்டாக்கு நிகராக இருந்த கம்பெனி லீடர்ஷிப் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வந்த சான்ஸை பிடிச்சிக்காம இன்றைக்கி அட்ரஸ் தெரியாமல் போயிடுச்சு. அதே ஒரு கரெக்டான சமயத்தில் கரெக்டான லீடர் வந்து கரெக்டாக அந்த ஹிஸ்டாரிக் பாயிண்ட்டை பிடிச்சதில் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருந்ததுனால அந்த குரூப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் 2 பேரோட கதையை சொன்னேன். 2 பேரும் ஒரு 4 வருஷம் டிஃப்ரென்ஸில் பிறந்தாங்க. 2 பேரும் 5000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் பிறந்தாங்க. 2 பேருமே ஹிஸ்ட்ரியில் அவங்களோட சென்ஸ் ஆஃப் டைமிங்கை கரெக்டாக பிடிச்சாங்க. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். உங்களுக்கும் லைஃப்பில் இது மாதிரி ஒரு மூமெண்ட் வரும். அந்த மூமெண்ட்டை நீங்கள் சீஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.